Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. எந்த நிலைமையிலும் இப்போது நாம் கைவிட முடியாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இதுவரை நாம் ஏதோ ஒன்றை செய்துள்ளோம். எந்த நிலைமையிலும் இப்ப நாம அதை கைவிட முடியாது. இவ்வாறாக எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் எது எப்படி இருந்தாலும் என்பவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் whatever the case என்றவாறு குறிப்பிடுவோம். எல்லாரும் வாய் விட்டு இருக்க சொல்லி பாருங்க. Very good. Whatever the case. இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். எந்த நிலைமையிலும் whatever the case, நாம் கைவிட முடியாது. We can't give up. எப்போது? இப்போது. Now. Whatever the case, we can't give up now. மறுமுறையாக சொல்லி பார்ப்போம். எல்லாருமே கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. Whatever the case, we can't give up now. எது எப்படி இருந்தாலும் நாம் பதற்றப்படக்கூடாது. Whatever the case, we must not panic. Whatever the case, we must not panic. எல்லாரும் வாய் விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Whatever the case, we must not panic. எது எப்படி இருந்தாலும் அவள் மதிக்கப்பட வேண்டியவள். Whatever the case, she deserves respect. Whatever the case, she deserves respect. எல்லாருமே கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. Whatever the case, she deserves respect. அவளுடைய நிலைமை எப்படி வேணுமென்றாலும் இருக்கலாம். வயதுல சிறியவளாக இருக்கலாம், பணம் இல்லாதவளாக இருக்கலாம், அழகில்லாதவளாக இருக்கலாம், கல்வி அறிவு கூட இல்லாதவளாக இருக்கலாம். ஆனால் அவ எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறா? மதிக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கிறா. Whatever the case, she deserves respect. எந்த சூழ்நிலையிலும் நாம் வெற்றி பெறும் வரை முயற்சிக்க வேண்டும். அதாவது வெற்றி பெறும் வரை முயற்சித்துக் கொண்டே இருப்போம். Whatever the case, let's keep trying. முயற்சித்துக் கொண்டே இருப்போம் until we succeed. எதுவரை? வெற்றி பெறும் வரை. Whatever the case, let's keep trying until we succeed. எங்களோட சேர்ந்து இருக்க சொல்லி பாருங்க. Whatever the case, let's keep trying until we succeed. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னுடைய முடிவுக்கு ஆதரவாக இருப்பேன். Please comment your answer. Very good. எந்த நிலைமையிலும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். Why? Unity is strength. ஒற்றுமைதான் என்னது? பலம். எந்த நிலைமையிலும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். Comment your answer. Amazing. எது எப்படி இருந்தாலும் அது என்பது என்ன? ஏதோ ஒன்றை குறிப்பிடுகின்றோம். அது உன் நாளை, அதாவது உன்னுடைய நாளை, உன்னுடைய தினத்தை, உன்னுடைய கெடுக்க விட்டு விடாதே. ஏதோ ஒன்று உன்னுடைய நாள் கெட்டு போவதற்கு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். எது எப்படி இருந்தாலும் அது உன் நாளை கெடுக்க விட்டு விடாதே. Comment it now. Splendid. You got it. அவர்கள் அவனை மன்னிப்பு கேட்க கட்டாயப்படுத்தினார்கள். இவ்வாறு கட்டாயப்படுத்துதல், வற்புறுத்தல்,
வலுக்கட்டாயமாக ஏதோ ஒன்றை திணிக்கிறது, வலுக்கட்டாயப்படுத்தல், இதையெல்லாம் ஆங்கிலத்தில் நாங்கள் force, 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 again force எனும் வினைச்சொல்லை பயன்படுத்தி குறிப்பிடுவோம். அப்போ இது ஒரு ரெகுலர் verb. இதனுடைய மற்ற வடிவங்கள் force, forces என்றவாறு s வடிவம், forcing என்றவாறு ing வடிவம், past tense form forced, past participle formum forced என்றவாறு அமையும். அவர்கள் அவனை மன்னிப்பு கேட்க கட்டாயப்படுத்தினார்கள். கடந்த காலத்தை பற்றி குறிப்பிடுகின்றோம். They forced him. எதற்கு? மன்னிப்பு கேட்க. To apologize. They forced him to apologize. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They forced him to apologize. அவள் வேலையை விட்டு விலக வற்புறுத்தப்பட்டாள். அப்படி என்றால் யாரோ ஒருவர் அவளை வற்புறுத்துகிறார்கள். ஆகையால் இது ஒரு passive voice sentence ஆக நிச்சயமாக இருக்கும். அதாவது கடந்த காலத்தை குறிக்கின்ற past simpleக்குரிய passive voice. past simpleக்குரிய passive voice என்ற வடிவம் என்ன? was அல்லது were என்பதுடன் V3 form அமைய வேண்டும். passive voice என்றாலே எப்பொழுதும் பிரதான வினைச்சொல் V3 formiல் தான் இருக்கும். உதவி வினைச்சொல் தான் மாறி மாறி காலத்தை காட்டக்கூடியதாக அமையும். ஆகவே சிம்பிள் பாஸ்ட் என்னும் போது என்னென்ன உதவி வினைச்சொல்லாக வரலாம்? was அல்லது were. இங்கு யார் வற்புறுத்தப்பட்டால்? அவள். அவள் என்பது third person singular subject. ஆகையால் she was forced. எதற்கு? To leave the job. She was forced to leave the job. எல்லாரும் வாய் விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Great. She was forced to leave the job. அவன் கதவை வலுக்கட்டாயமாக திறந்தான். யாரோ வர வேணாம்னு சொல்லி சாத்தி இருக்கிறாங்க, பூட்டி இருக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்? வலுக்கட்டாயமா அந்த கதவை திறந்தான். He forced the door open. He forced the door open. Again, he forced the door open. என்னை பொய் சொல்ல வற்புறுத்தாதே. Please comment your answer. Marvelous. நீ ஏன் அவளை இதை செய்வதற்கு கட்டாயப்படுத்துகிறாய்? அதாவது கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். Continuous tense. Comment your answer. Amazing. சூழ்நிலை எங்களை எங்களது திட்டங்களை மாற்ற வற்புறுத்தியது. அதாவது எங்களது திட்டங்களை மாற்ற எது வற்புறுத்தது? சூழ்நிலை. Comment your answer. Very good. You got it. அவன் அவளை நம்பி இருக்கவே கூடாது. என்ன செய்திருக்க கூடாது? நம்பி இருக்கவே கூடாது. நம்பினதால ஏதோ ஒன்று கட்டு போச்சு. இப்ப நாங்க பாப்போம், நம்பி இருக்கணும். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? should have trusted. should have trusted. நம்பி இருக்க கூடாது. shouldn't have trusted. shouldn't have trusted. அப்போ நம்பி இருக்கவே கூடாது என்று சொல்லி எம்பசைஸ் பண்ணி கூறுகின்றோம், வலியுறுத்தி கூறுகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் shouldn't பயன்படுத்த மாட்டோம். அதற்கு பதிலாக should never have trusted. எவ்வாறு சொல்ல வேண்டும்? should never have trusted. அதாவது ஏதோ ஒன்றை செய்திருக்கவே கூடாது என்னும் போது subject plus should plus never have plus V3 form என்னும் வடிவத்தை பயன்படுத்த வேண்டும். உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைத்துவிடும். அவன் அவளை நம்பி இருக்கவே கூடாது. He should never have trusted her. He should never have trusted her. எங்கூட சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. He should never have trusted her. அவங்க அங்கே போயிருக்கவே கூடாது. போனதால தானே இவ்வளவு நஷ்டம், அல்லது போனதால தானே இவ்வளவு அவமானம், ஏமாற்றம், ஏதோ ஒன்று.
they should never have gone there. They should never have gone there. Again, they should never have gone there. அவள் அவனுக்கு அந்த ரகசியத்தை சொல்லி இருக்கவே கூடாது. சொன்னதால இப்ப அம்பலமா போயிட்டு. She should never have told him the secret. She should never have told him the secret. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She should never have told him the secret. நாம் அவருடைய புத்திமதியை புறக்கணித்திருக்கவே கூடாது. இவர் யாரங்களுக்கு புத்தி சொல்ற அப்படின்னு சொல்லி அதை நாங்க இக்னோர் பண்ணிட்டோம். அப்படி செய்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி இப்போ உணர்றோம். Comment your answer. Wow, great. நீ வேகமாக ஓட்டி இருக்கவே கூடாது, அதாவது வாகனம் ஓட்டி இருக்க கூடாது, டிரைவ் பண்ணி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். Comment it now. Driver, you got it. இப்போது நீங்க செய்ய வேண்டியது என்ன? Whatever the case என்பதையோ force என்னும் வினைச்சொல்லையோ subject plus should never have plus V3 form என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.